உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்பவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளரும் அத்தோடு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வி பணிப்பாளரும் திரு இளம்புரையன் ஆசிரியர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியல், அதாவது நிறைய விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதுவும் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. அதாவது நாளைய தினம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இடம்பெற இருக்குது. அதிலும் தமிழ்நாட்டு தேர்தல் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. இப்போ இந்தியான்னு சொல்லும் போது தான் இந்தியா, அதுவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. அதுலேயும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றால் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வாரர். இப்போ ஒரு நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள்லாம் அவரை சென்று சந்திக்குது. ஆனால் அவரை தமிழ் கட்சிகள் சென்று சந்தித்த அளவுக்கு தென்னிலங்கை கட்சிகள் சென்று சந்திக்கவில்லைங்கிற மிக முக்கியமான விஷயம். இவருடைய வருகை தமிழர்களுக்கு எதுவும் நன்மை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இனப்பத்தில் இந்திய துணை ஜனாதிபதியினுடைய வருகை தமிழர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லை. இனிமேல் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு விசிட் என்று தான் சொல்வார்கள். திடீரென்று வர வேண்டிய காரணம் என்ன? இல்லை, இனிமேல் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இப்போ அங்கே இலங்கையிலே 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டுவர முதல் ஜனாதிபதி ஆட்சி கொண்டுவர முதல் ஜனாதிபதி என்பவர் ஒரு பொம்மை, ஒரு 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 சம்பிரதாயபூர்வமான ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக தான் இருந்தார் ஒழிய, இப்போ இந்திய ஜனாதிபதியினுடைய வருகை, இந்திய துணை ஜனாதிபதி வருகை என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு நாடுகளின் உறவுகளை, ஒரு கலாச்சார பண்பாடு சமூக உறவுகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒரு விசிட் பண்ண. இப்போ நாங்கள் ஒரு ஒரு கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு செல்வது போல் அவர் இந்திய ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு விசிட் உண்டு, அவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிற ஒழிய அவர்களுக்கு எந்த வகையிலும் அரசியல் சம்பந்தமான ஒரு அழுத்தங்களை கொடுக்கக்கூடியது, அரசியல் சம்பந்தமான தீர்வுகளை முன்வைக்கக்கூடியது, அரசியல் சம்பந்தமான ஒப்பந்தங்களை, அரசியல் சம்பந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுது. ஒரு இந்திய பிரதமர் வந்தால் அவரை சந்திப்பதோ அவர் கூடாக நாங்கள் அழுத்தங்களை கொடுப்போம் என்பது ஒரு பெரிய விஷயம். உண்மையில் அது இந்திய பிரதமர் என்று ஆனால் இந்திய ஜனாதிபதி ஒரு சாட்டுக்கு நான் நினைக்கிறேன் மாகாண சபை தேர்தலை வையுங்கள். ஏன்னா அவர் என்ன பொதுவாக வர முதல் இங்கே இப்போ இங்கே அவர் விசிட் பண்ண முதல் இந்திய தூதரகங்களிடமிருந்து தகவல்கள் எடுப்பார்கள். இப்போ இங்கே இருக்கிற தமிழ் கட்சிகள் என்ன எதிர்பார்க்கணும், தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கணும். நிச்சயமாக இந்தியாவுடைய தலைவர்கள் இங்கே வரும்போது முக்கியமாக தமிழ்நாட்டை திருப்திப்படுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் அங்கிருந்து வரும் தலைவர்கள், அது இந்திய தேசிய மட்ட தலைவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டு தலைவர்களாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் எதிர்பார்ப்பார்கள். நிச்சயமாக போகிறவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு தொப்புள் கொடி உறவுக்காக இவர்கள் என்ன சொல்லிட்டு வாரான்னு எதிர்பார்க்க தமிழ் கட்சிகளை. ஆகவே கட்டாயம் அவர் விரும்பியோ விரும்பாமலோ சந்திச்சு தான் ஆகும். இப்போ தென்பகுதியில் இருக்கிற கட்சிகள் அவர்கள் பெருசாக ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ சிங்கள கட்சிகளை பொறுத்தவரை தென்பகுதியில் இருக்கிற சிங்கள கட்சியிலும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் கூட, மலைய கட்சிகள் கூட அவர்கள் சந்திக்கல, பெரிய அளவு சந்திக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே மலையகத்தில் இருக்க தமிழக மக்களை பற்றி, மலையகத்தில் இருக்க எங்களோட தமிழ் மக்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக அவர்களுடைய அரசியல் உரிமைகளை பற்றி பெருசாக அக்கறையில் எடுப்பது மிக குறைவு. ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் இருந்த காரணமாக தமிழ்நாட்டில் இருக்க தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் இந்த இப்போ போகிறவர்கள் என்ன எங்களுடைய மக்கள் சார்பாக என்னத்தை சொல்லிட்டு வாராருன்ற ஒரு எதிர்பார்க்க இருப்பு. ஆகவே இந்த அரசியல் தற்போது தேர்தல் களம் சூடுபடுத்திருக்க நேரம் தமிழ்நாட்டில். அப்போது அவருடைய விசிட்டை தமிழ்நாடு மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இரண்டா இப்போ இந்திய ஜனாதிபதியோ, இந்திய துணை ஜனாதிபதியோ, இந்திய பிரதமரோ ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான் கட்டாயம் இருப்பார். இப்போ ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் அவர் ஈடுபட்டார். முந்தைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருந்திருக்கிறார். அப்போ அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாரங்களை தான் பார்ப்பார்கள். ஆனால் எங்களுடைய ஆக்களும் எங்களுடைய அரசியல் தலைவருக்கும் தெரியும், இவர்களை சந்திப்பதால் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்லை. இருந்தபோதும் கூட அவர்கள் வரும்போது அவர்கள் அழைப்பார். ஒவ்வொரு ஜனாதிபதி அல்லது இந்திய தலைவர்கள் வரும்போது இந்திய தூதரகம், துணை தூதரகங்கள் தமிழ் கட்சியில் அறிவிப்பார்கள், நீங்கள் சந்திக்க விரும்புகிறீர்களா, சந்திப்பதற்கான டைம் நாங்கள் தருவோம் என்று சொல்லி அவர்களே கேட்பார்கள். அப்போ அந்த அழைப்புகளை நாங்கள் நிராகரிக்க முடியாது. உண்மையில் அவர்கள் அப்படி வரைக்கும் நாங்கள் இல்லை, இவருக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் இவரை சந்திக்கிற அளவு பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே ஒரு சம்பிரதாயபூர்வத்துக்கும் கூட தான் எங்களுடைய அரசியல் தலைவர் எல்லாரும் சந்திக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் எல்லாரும் நான் பார்த்த அளவுக்கு சில பேர் ஒரு பொதுப்படியாக எல்லாரும் சேர்ந்து ஒரே கோரிக்கையில் முன்வைத்து ஒரு மகஜரை கொடுத்த மாதிரி தெரியல. அவரே ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னவர். அவரும் அதில் இப்போ அவர் இப்போ நான் தான் பார்த்தேன், எங்களுடைய
தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவஞானத்தையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனை அழைச்சி தோளில் கைப்பட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கோன்னு சொன்ன விஷயம் வந்து இங்கு வேறு விதமாக திரிவுபடுத்தப்பட்டது. அவர் சொன்ன கட்சிகளுக்குள்ளேயே முரண்பாடுகளை தீர்த்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் இருந்தால் நீங்கள் அது ஒரு சம்பிரதாயத்தை சொல்கிற வழக்கம். அது இங்கே வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுவது, வேறு விதமாக என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கப்படுறது. இது அவர் சொன்னதாகவும் வந்து இங்கே பெருந்தொகையான கட்சிகள் இங்கே இருக்குது, இவ்வளோ இப்படி பெருந்தொகையான கட்சிகள் வழக்குகளை வளர்றது அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லி அவர் உண்மையில் ஒற்றுமையாக இருங்கோன்னு சொன்னாரோன்னு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து முழு தகவலும் வழங்கப்படும். இங்கே இருக்கிற பிரச்சனைகள், கட்சிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், தமிழரசு கட்சிகளுக்கு பிரச்சனை, தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக, இப்படி பின்ன செயற்பாடு சம்பந்தமாக சகலதும் அவர்களுக்கு முழு இங்கே விசிட் பண்ண போதே அவர்களுக்கு அதில் ஒரு சந்திப்பு ஏற்படுத்தும் போதே அவருக்கு அவர் சம்பந்தமான விளக்குறை எல்லாம் அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் அந்தந்த அரசியல் தலைவர்கள் வழங்கப்படும். அதை வச்சு தான் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சம்பிரதாயப்படுத்தி சொல்லுவார்கள். ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்குள்ளே கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகளை நீங்கள் தீர்த்தா நல்லது. இப்போ நான் வந்து பொதுவாக இடத்துக்கு போனால் அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருங்கண்டா அப்போ ஏன்டா பாடி வர்றீங்க ரெண்டு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு வருவோம், ஒரு சம்பிரதாயத்தை சொல்லிட்டு வருவோம். கட்சிகளுடைய பிளவுகள் அப்போ வெளியே தெரியுதுன்னு தெரியுது. இந்த தமிழரசு கட்சியும் சரி, ஏனைய கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற பிளவு இல்லை இங்கே இப்போ வடக்கு கிழக்கில் இயங்குகிற கட்சிகளுக்குடைய இலங்கையில் இருக்க தமிழ் கட்சிகளை பற்றியோ, கட்சிகளுடைய பிளவுகளை பற்றியோ, கட்சிகளின் முரண்பாடுகளை பற்றியோ, இல்லை தமிழரசு கட்சியினுடைய முரண்பாடு சம்பந்தமாக பற்றியோ, அல்லது இபிடிபிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் முரண்பாடு சம்பந்தமாக, அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஏனையவர்களுடைய முரண்பாடுகள் சம்பந்தமான, ஒற்றுமை சம்பந்தமான சகல தரவுகளும் இங்கே இருக்கிற மக்கள் நம்பாக, இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்களும் பார்க்க, அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு, இந்தியாவுக்கு உளவு அமைப்புகளுக்கு, இந்திய தலைவர்களுக்கு, இலங்கையில் இயங்குகிற இந்திய தூதரகங்களுக்கு அவர்களுக்கு அத்துப்படியாக தெரியும். அவர்களும் வந்து முழு அப்டேட். இப்போ எங்களுக்கு கூட சில விஷயங்கள் எந்தெந்த கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்குன்னு எங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் அதை கூட அறிய விருப்பம் இல்லாமல் தான் இருப்போம். ஆனால் அவர்கள் முழுவதும் அறிந்து ஆழமாக தான் இங்கே வருவார்கள் கட்டாயம். சரி, இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தேர்தல். இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இலங்கையில், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திரைப்படங்கள் இலங்கையில் தாக்கம் செலுத்துறதால தமிழ் சினிமா இங்கேருந்து வளர இல்லாமல் இருக்கின்ற ஒரு கருத்தொண்டு நிலவி வந்தது. இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தலும் அரசியலும் இலங்கையில் கடுமையாக தாக்கம் செலுத்துது. அங்கங்கே பார்த்தால் திடீரென்று சீமானுக்கு பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கு, விஜய்க்கு பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியலை இல்லை பெரும் தாக்கம் செலுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஈழத்தமிழருடைய அரசியலை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஒன்றிலே ஒன்று தாக்கம் செலுத்தும் என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. தாக்கம் இருக்குது, ஆனால் அது எதிர்மறையான தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக எதிர்மறையான தாக்கங்களும் இருக்குது. எங்களுக்கு சார்பில்லாத கட்சிகள், அங்கே எங்களுடைய கோரிக்கையில் அங்கீகரிக்காத கட்சிகள் அந்த ஆட்சிப்படும் முறைக்கு அந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரியும், நாங்கள் இந்திய சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்தே, இல்லை அடுத்த வருஷம் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிக்கிட்டு, இந்திய சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து அதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வந்து இலங்கை முக்கியமாக யாழ்ப்பாண அரசியலுக்கு, வடக்கு கிழக்கில் முக்கியமாக யாழ்ப்பாண அரசியல் தலைமையாக கொண்டு இயங்குகிற யாழ்ப்பாண அரசியலுக்கு முடியல மிகப்பெரிய நெருக்கமான உறவு இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம், எனக்கு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி இலங்கை அரசியலை எங்களுடைய முக்கியமாக வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாண மக்கள் வந்து, யாழ்ப்பாண அரசியல் தலைவர்கள் வந்து இலங்கை அரசியல் களங்களை பற்றியோ அல்லது தேர்தல்களை பற்றி அதிக இன்ட்ரெஸ்ட் அக்கறை எடுக்கிறதும் பார்க்க தமிழ்நாட்டு அரசியலில் சரியான அக்கறை எடுத்துக்கின்றார்கள். இப்போ நிச்சயமாக எங்களை ஓப்பனாக இப்போ நாங்கள் எங்களுடைய ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே வந்து இப்போ எங்களுடைய அண்ணாதுரையின் காட்சியோ அல்லது காமராஜர் தேர்தலில் ஈடுபடும் போது, அல்லது அண்ணாதுரை தேர்தல் கருணாநிதி அதை தொடர்ந்து எம்ஜிஆர் வரும்போது மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். அப்போது இலங்கை ஊடகங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடகங்கள், வடக்கில் இருக்கிற ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அளித்தார்கள்னு சொன்னால், தமிழ்நாட்டு அரசியல் இல்லாமல் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் வாழ முடியாது. சுயாதீனம் பறிபோகிறது நினைக்கிறீங்களா? இல்லை உண்மையில் வந்து தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டு மக்கள் என்பது, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு வந்து, ஈழத்தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஈழத்தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதுகாவலர்கள் தமிழ்நாடு மக்கள். இப்போ உங்களுக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னால், தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 7 கோடி மக்கள் இல்லாட்டி இங்கே ஈழத்திலே வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாழ முடியாது. நிச்சயமாக நான் இந்தியாவிலே எங்களுடைய ஒரு ஒன்று கூடலே நான் இந்த கருத்தை தெரிவிக்கும் போது அவர் இறங்கிப்பட நான் சொன்னேன், தமிழ்நாடு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து
ஒரு நிம்மதியான முறையிலே வாழ்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அச்சுறுத்தல், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை, எங்களுக்கு அரசியல் பிரச்சனை, எங்கள் மீது ஒரு இன அழிப்பு ஒரு இன அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது எங்களுக்காக தமிழ்நாட்டில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களும் மிகப்பெரிய மிக தீவிரமாக எங்களுக்காக பாதுகாப்பாக இருந்து குரல் கொடுப்பார்கள்னு சொல்ல உணர்வு வந்து இன்றையும் கூட எங்களுக்கு இருக்குது. நான் நெடுக சொன்னால் எங்கள் தமிழ்நாடு மக்கள் இல்லாட்டி வடக்கு கிழக்கில் இருக்க தமிழ் மக்கள் அனைவரையும் அடித்து கொண்டு போய் எங்களுடைய பெரும்பான்மையினர் கடல்லே தள்ளி விட்டுருப்பாங்க. ஏற்கனவே நடக்கும்போது மக்கள் கொந்தளிச்சா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தீக்குளிச்சு இறந்துருக்கிறாங்க. இப்போ ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று கடுமையாக குரல் கொடுத்தாலும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற தலைமைகள் அதற்கு இணங்கி போகல. இல்லை என்னோட பேச்சு இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்கட பக்கம் பிழை இருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழ் கட்சிகளாக நாங்கள் ஜனநாயக போராட்டங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அதிகாரத்தை பெறுவதற்காக நாங்கள் ஆட்சி அதிகாரங்கள் பெறுவதற்காக நடத்திய காலகட்டம் சரி, அல்லது ஆயுத போராட்ட காலகட்டங்கள் சரி, பெரும்பாலான வந்து நாங்கள் அங்கே இருக்கிற தமிழக தலைவருடன் மட்டும்தான் தொடர்புகளை ஏற்படுத்தாங்க ஒழிய எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மை இங்கே வடக்கு கிழக்கின்ற மக்கள் ஒரு அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலை இந்த மக்கள் இங்கே வாழுகிறார்கள் என்ற உண்மைத்தன்மைகளை கூட நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தவில்லை. அது எங்களுடைய ஒரு பிழை. இப்போ என்ன தெரியத்தக்கல கிட்டத்தட்ட முக்கியமாக எங்களுக்காக போராடிய முக்கிய 5 நாடு இயக்கங்களில் வந்து EPRF, ஈரோஸ் போன்ற 2 அமைப்புகளுக்கு மட்டும்தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு இடதுசாரி கட்சிகளுடன் தொடர்பு இருந்தது. எங்களுடைய மற்ற கட்சி இப்போ டெலோவாக இருக்கலாம், புளொட்டா இருக்கலாம், விடுதலை புலிகளாக இருக்கலாம், அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட தொடர்புகளை ஏற்படுத்தினார். நாங்கள் நான் இந்தியாவில் 2000 ஆண்டு காலப்பகுதி 2001 ஆண்டு காலப்பகுதி நான் கல்வி கேட்கும்போது நான் நேரடியாக அறிய கொடுத்து அவர்கள் வந்து பிரபாகரனை கூட எங்களுடைய தேசிய தலைவரை கூட அவர்கள் சரியான முறையில் இவர் ஆறு எங்களை சொல்வார்கள் வந்து சிங்கள தமிழர்னு சொல்லி நாங்கள் தான் அப்படி சிங்கள தமிழ் சொல்லுவோம்னா நாங்கள் இலங்கை தமிழர்கள், நாங்கள் எல்லாம் வந்து அங்கே இலங்கையோட பூர்வீக குடிகள். அதுக்கு பின்னர் ஒரு நான் நேரடியாக ராவணன் கூட தமிழ்நாட்டையும் இணைத்து தான் ஆட்சி செய்திருக்கிறார். ராவணன் கூட அதே பின்னர் சோழ வம்சம் வந்து இங்கே இருந்திருக்கின்ற நாங்கள் ராவணன் ஆட்சி காலத்தில் உருவான வம்சம். அதுக்கப்புறம் சோழ வம்சங்கள் சோழ படையெடுப்பிலேயும் ஒரு பகுதி இங்கே போய் குடியேறி இருக்குது. இதனால் கிமுவுக்கு முற்பட்ட காலம். கிமு பிறகும் வந்து சோழ வம்சங்கள் ராஜராஜன் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலம். ஆகவே அப்போ அங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை சரியான முறையிலே அரசியல்மயப்படுத்தப்படவில்லை. இப்போ மேலே வந்து எங்களுடைய இந்த போர் மிகப்பெரிய போர், 4வது இழப்போரில் மிகப்பெரிய போர், கிட்டத்தட்ட 2.5-3 வருடங்களாக அந்த போர் நடைபெற்று இறுதியாக மே மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நிறைவடையும் போது மிகப்பெரிய படுகொலைகள் நடந்த சம்பவங்கள் சொன்னால் தமிழ்நாடு அருகில் இருக்கிற 22 மைல் கடல் மைல்களுக்கு அங்காலே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்று சொன்னால் அந்த காலத்திலே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்புகள் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ, மற்ற நெடுமாறன், மற்றது வேலழகன், மற்றது குளத்தூர் மணி போன்ற, மற்றது எங்களுடைய தொல் திருமாவளவன் அவர்களோட தொடர்புகள் இருந்தார்கள். என்ன பொறுத்தவரை வந்து உண்மையில் அவர்கள் வந்து விடுதலை புலிகளை பயன்படுத்தி அல்லது விடுதலை புலிகள பணங்களை பெற்று தங்களுடைய கட்சிகளை வளர்த்தாக்கூடிய ஒரு கட்சி சார்பான போராட்டங்கள் எதையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. இப்போ இன்றைக்கு தொல் திருமாவளவன் வந்து அந்த காலத்தில் இப்போ 2009ஆம் ஆண்டு ஒரு பலமிக்க கட்சியாக இருந்தவர். இன்றைக்கு தொல் திருமாவளவன் வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து எங்களுடைய தேசிய தலைவரை பற்றியோ விடுதலை போராட்டத்தை பற்றியோ இதில் பற்றியோ பேசியிருக்கிறவருடைய அவர்களுடைய கட்சி சார்ந்த தலைவர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானால் முன்னெடுக்கப்படுற சீமான கட்சியில் இருக்க சகல பேரும் வந்து தேசிய தலைவரை பற்றியோ விடுதலை புலிகள் பற்றியோ முள்ளிவாய்க்கால் சம்பவத்தை பற்றியோ தமிழ் தேசியத்தை பற்றியோ எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் வந்து உண்மையில் வந்து தொல் திருமாவளவன் பலமிக்க கட்சியாக இருக்க வந்து உண்மையில் 2009ஆம் ஆண்டு மற்றது கருணாநிதியினுடைய ஆட்சி நடந்தது, கலைஞர் கருணாநிதிய முதலமைச்சராக அந்த ஆட்சி நடந்தது, அதில் அவர் பங்கெடுத்திருந்தவர். மிகப்பெரிய அழுத்தங்களை அவர் கொடுக்கவில்லை. இப்போ இன்றைக்கு கூட சும்மா இன்றைக்கு இந்த வைகோ கூட வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அவர் வந்து கணிசமான சீட் வச்சிருந்தார், பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தார். அப்போது வந்து ஒரு சாதகமான எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சாதகமான அரசாங்கம் ஒன்று முதல்ல அங்கே இருந்தது தமிழ்நாட்டிலே 2009ஆம் ஆண்டு. அப்போ இவர்கள் கூட இது நெடுமாறனாக கூட இன்றைக்கு வந்து விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட கட்சியாக இருக்கலாம் ஒழிய இருந்தாலும் கூட
தமிழ்நாட்டிலே வந்து விடுதலை புலிகளின் செயற்பாடுகளை வந்து யாரும் முடக்கல. மற்ற விடுதலை புலிகளுக்கு ஆதரவான செயற்பாடுகள் யாரும் முடக்கல. அப்போ அவர்கள் வந்து அந்த ஒரு தங்களுடைய கட்சி ரீதியாக சேர்ந்து மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி இந்த தடுக்கிறதுக்கு முற்படையில் உண்மையிலே நாங்கள் எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரிண்டா இப்போ இல்லை ஒரு தமிழ்நாட்டு தலைவர்களில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவரில் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை கருணாநிதி என்ற பெயர்கள் வந்து வைக்கிறதுக்கான அவருடைய அரசியல் தலைவருடைய பெயர்களை தான் இன்றைக்கு வந்து அண்ணாதுரை என்ற பேருடைய பல்லாயிரக்கணக்கான இந்த மண்ணில் சீவிச்சிருக்காங்க. கருணாநிதி என்ற பேரில் பல்லாயிரக்கணக்கான காமராஜர் என்ற பேரில் அப்போ அந்த அரசியல் தலைவர்களில் இருக்கிற ஈடுபாடுகள் காரணமாக தான் நாங்கள் வந்து அப்படியான பெயர்களை நாங்கள் இங்கே சூட்டி நாங்கள் அழகு பார்த்தோம். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இந்த தலைவர்கள் இந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்த தலைவர்கள் சரி இவர்கள் சரி வந்து சரியான இந்த எங்களுடைய போராட்டத்தை பற்றியோ போராட்டத்தின் நியாயத்தன்மையை பற்றியோ அல்லது போராட்டத்தில் இறுதியாக நடந்த சம்பவங்களை பற்றியும் அந்த மக்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்தவில்லை. உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் வந்து எங்களுக்கு சரியான முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் தலைமைகள் அங்கே வருகின்ற தலைமை என்பது அங்கே ஆற்ற தலைமையில் ஆட்சி அமைய போகிற என்பதை வச்சு தான் எங்களுடைய தமிழ் தேசிய எங்களுடைய வடக்குகளுடைய தமிழ் அரசியல் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையிலே நான் இப்போ சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அண்ணன் சீமான். இப்போ அண்ணன் சீமானை பற்றி இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற 4 முக்கியமான அமைப்புகள் வந்து இப்போ கட்சிகள் வந்து முக்கியமாக போராட்டம். இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, மற்ற சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, விஜய் தலைமையிலான கட்சி. இப்போ இதில் வந்து இப்போ எங்களுக்கு ஒப்பீட்டளவில் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயத்தன்மைகளை தமிழ் தேசியத்தை அங்கீகரிக்க ஒரு ஏனைய கட்சி ஒப்பிடும்போது இதில் முக்கியமாக வந்து இதில் சீமான் தான் முக்கியம் போடுறார். இதில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் அங்கே தேர்தல் நடக்க போது இங்கே சந்தி பதாதைகள் வச்சிருக்கிறாங்க. திரு சீமானுக்கும் சரி திரு விஜய்க்கும் சரி இங்கே பதாதைகள் வச்சிருக்கு. அங்க ஆட்சி அமைச்சால் எங்களுக்கு என்ன நன்மைன்னு தான் கேட்குறேன். அல்லது சீமானுடைய அரசியலே எங்களுக்கு தேவைப்படுகிற கேள்வியாக. அதான் உண்மையில வந்து இப்போ நான் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு நெடுமாறன் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே விடுதலை புலி அமைப்போட பயணிச்சது. அது மாதிரி வைகோ பாலசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்துக்கும் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் அவருக்கும் நெருக்கம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. அதுமாதிரி தொழில் திருமாணவனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தொடர்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுடைய 2009ஆம் ஆண்டு போராட்டம் அளிக்கப்பட்டால் அல்லது போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு வந்து என்ன பொறுத்து நான் நெடுவன் சொல்ல வந்து இந்த சீமான் என்ற ஒரு அந்த தலைமை ஒன்று வந்து எங்களுடைய போராட்டத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் உருவாகி இருக்கும் என்று சொன்ன தமிழ்நாட்டில் வந்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு புலிகள் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்திருப்பார்கள். தமிழ் தேசியம் என்றது இன்றைக்கு உயிரோடு இந்த மண்ணிலே இன்னும் மேலோங்கி இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் அங்கே படிக்கும்போது பல்கலைக்கழக கல்லூரியில் படிக்கும்போது தேசிய பிரபாகரன்ற பேர் வச்சுன்னா அவருக்கு தெரியாது, யாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர் மாணவர்கள் கூட இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் வந்து ஒரு சாதாரண சின்ன பிள்ளை கூட கௌரவமாக தான் நினைப்பார்கள். நாங்கள் பிரபாகரன் சொல்லுவோம், அவர்கள் மேதகுன்னு சொல்லுவார்கள். நாங்கள் தலைவர்கிட்ட பேரை உச்சரிக்க மாட்டார், மேதகு நான் சொல்லுவார். நாங்களே சிம்பிளாக பிரபாகரண்டுவோம், மேடையில் கூட பிரபாகரண்டுவோம், தமிழோட பேர் தலைவர் பிரபாகரன் சும்மா சொல்லிட்டு போயிடும். ஆனால் அவங்களுக்கு வந்து மேதகு சாதாரண சின்ன பிள்ளை துவங்கி ஒரு படித்தவர் வந்து படிக்காத துவங்கி பல்கலைக்கழகம் துவங்கி கல்லூரிகள் துவங்கி சகல பேரும் இன்றைக்கு வந்து சீமான் வெளியெல்லாம் தோக்கலாம் அதை பற்றி போகிற பிரச்சனை. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் இந்த மண்ணிலே நடந்த மிகப்பெரிய தியாகங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு விலையை அங்கே பெற்று தந்திருக்கார். இன்றைக்கு உண்மையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அவர் விரும்பியோ விரும்பாமலும் அந்த மாற்றம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு சாதாரண இன்றைக்கு வந்து எல்லா தலைவர்களும் வந்து அவரை மதிக்கின்றார். கொண்டு அவர் வந்து சில பேர் சொல்லுவாங்க தானே அரசியலுக்கு வாரத்துக்காண்டி அரசியலை வெல்வதற்காண்டி அரசியலில் சந்தர்ப்பத்தை விடுவாங்க, தனக்கு ஈழத்தமிழ் மக்களை பற்றி அனுதாபமாக கதைச்சா வெளியிலாமன்ற மாதிரி. ஈழத்தமிழ் மக்களை பற்றி அனுதாபமாக கதைச்சா ஏன் மற்ற கட்சிகள் கதைக்கல? ஈழத்தமிழ் மக்களை பற்றி சீமான் பேசுகிற மாதிரியே நீ விஜயால் பேச முடியாமல் இருக்கின்றது, ஏன் ஸ்டாலினால் பேச முடியாமல் இருக்கின்றது, ஏன் எடப்பாடியால் பேச முடியாமல் இருக்கின்றது? இப்போ ஈழத்தமிழ் மக்களை பற்றி கதைச்சா அல்லது விடுதலை புலிகளை பற்றி கதைச்சா அங்கே விடுதலை புலிகளை பற்றி கதைச்சா ஈழத்தமிழ் மக்கள் பற்றி அங்கே காங்கிரஸ்காரன் சப்போர்ட் பண்ண மாட்டான். உங்களுக்கு தெரியும் அது என்ன ராஜீவ்காந்தியோட கொலை கேஸோட விடுதலை புலியை சம்மந்தப்பட்டபடி அவர்கள் அப்போ கடைசியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ உண்மையில் வந்து இன்றைக்கு பட்டி தொட்டின்னு சொல்லி எங்களுடைய தியாகங்களையும் எங்களுடைய தலைமையை பற்றி எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் அறியறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியா அன்றைக்கு சீமான் இருந்திருக்காருன்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய அரசியல் வந்து அது எங்களோட இன அழிப்பையும் எங்களுக்கு நடந்த அநீதியையும் தலைவர் பிரபாகரனையும் மையமாக்கணும் அவருடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கு.
அது அவருடைய அரசியலுக்கும் பயன்படுத்திக் கொள்றார். எங்களையும் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லலாம். அது எங்களுக்கு நடந்த அநீதியை வெளியே கொண்டு வரேன். அவர் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அது எங்களுக்கு பயன்பெறுமாங்கிறதா? நிச்சயமாக எங்களுக்கு சாதகமான தலைமை ரெண்டு வந்து அதுக்காண்டி கலைஞர் வந்து எங்களுக்கு சாதகமான தலைமை என்று சொல்ல இல்லை இல்லை தலைமை இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் உண்மையிலே எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு சமனாக வந்து தலைவர் வந்து உண்மையிலே தலைவர் கலைஞர் வந்து, ஆனால் வந்து அவர்கள் உள்ளூர் அரசியலை கூட அதே சமகாலத்தில் ஒரு தேசிய அரசியலுடன் சேர்த்து தான் எங்களுக்குரிய ஆதரவு வழங்கி கொடுத்துரு. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு கூட ஸ்டாலின் கதைப்பேர்ன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸோட கூட்டி சேர்ந்து இருக்கிறபடியா டிஎம்கேல திராவிட முன்னேற்ற கழகம் அணியில் வந்து காங்கிரஸும் இருக்கிறபடியா காங்கிரஸுக்கு நிறைய தொண்டர்கள் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து தங்களுடைய தலைவர் வந்து விடுதலை புலிகளால் இப்படி கொல்லப்பட்டார் அல்லது விடுதலை புலிகளோட இப்படி அவரால் படுகொலை செய்யப்பட்டார் காரணத்துக்காக இன்றைய வரைக்கும் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் விடுதலை புலிகளுக்கான தமிழ் மக்களுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு கூட தயாரில்லை. அது இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து தேசிய அரசியலில் பயணிக்கிற காரணத்தில் அவர்கள் வெளிப்படையாக வந்து விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் தமிழில் இங்கே தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற கோரிக்கையில் திமுக போன்ற கட்சிகளால் வந்து வைக்க இல்லாமல் இருக்கிறேன்னா காங்கிரஸில் எதிர்ப்புகள் கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மையில் வந்து இதில் வந்து சீமான் வந்து எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய தலைமையின் பேரை பாவித்து அரசியல் லாபம் தேடுவது என்பது பொய்க்காது உண்மையில். ஏண்டா இதால் வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் கூட சீமானுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டேன். ஏண்டா இதுக்கு அவர் சீமான் சொல்லுவார், நான் இதை கதைப்பேன், நீ விருப்பம்னா எனக்கு ஆதரவு தெரியும், இல்லை ஆதரவு தெரியும் பரவாயில்ல. அதான் அவர் சொல்கிறேன், நீங்கள் 5 தரம் கேட்டு நீங்கள் தோக்கடிக்கப்பட்டீங்கன்னா அவர் சிரிச்சு கொண்டு சொன்னார், 6ஆவது தோக்கடி எங்கட மக்களான என்ன தோக்கடிச்சது, வேறு யாரும் தோக்கடிக்கலனே, அதில் எனக்கு கவலை இல்லைண்டா. அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து இதில் அரசியல் என்னை பொறுத்தவரை ஈழத்தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறாள், மேதகு தலைவர் பிரபாகரன்ற பேரை உச்சரிக்கிறாள், அங்கே அரசியல் லாபம் தேடுறாமலாம் போய்க்காது. மேலே எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் இன்றைக்கு நிச்சயமாக இருக்குது. சில நேரம் வந்து இப்படி எங்களுடைய போராட்டத்தின் இதை பற்றி ஒரு தலைவரை பற்றி விடுதலை புலிகளை சின்னம் முறைச்ச தேசிய கொடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியிலேயே விடுதலை புலிகள் பாவித்து அதே தேசிய கொடி நான் பயன்படுத்துகிறேன். அதால் அவருக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அவர் நிறைய பாதிப்புகள் இருக்கும் என்று தெரிஞ்சும் கூட அவர் வந்து இன்றைக்கு எங்களோட தமிழ் தேசியத்தை ஒரு பிரதான எங்கள் வடக்கு கிழக்கு நடத்தப்பட்ட தமிழ் விடுதலை போராட்டத்தை பற்றி தமிழ் விடுதலை புலிகளை தேசிய தலைவரை பற்றி ஒரு பிரதான கருப்பொருளாக கொண்டு பிரச்சாரங்கள் ஈடுபடுறத வந்து உண்மையிலே நாங்கள் ஈழத்தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அவருக்கு வெளிப்படையாக பகிரங்கமாக ஆதரவு கொடுக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்கும் இருக்குது. அவர் வெளியில் அவர் இப்போ முதலமைச்சராக வர மாட்டாரோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அது 234 சீட்டை வெளியிலுமா இப்போ வேண்டா தான் நாங்கள் வெல்றவர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பினோமா. இன்றைக்கு வந்து விஜய் இங்கே போய் இங்கே பார்த்துக்கிறது விஜய்க்கு ஆதரவாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு ஆதரவாக இங்கே கொடி பிடிக்கிறோம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தது. இதுகளுக்கு வந்து விஜயின் ஒரு கவர்ச்சிக்கு பின்னால் ஓடுற ஒழிய இது விஜய் வந்து இது சம்பந்தம் ஈழத்தமிழ் மக்களை பற்றியோ அதை பற்றியோ எங்களுக்கு எதிராக தான் கருத்து. கச்சதீவை நான் மீட்டு தருவேன் சொல்லி தான் சொல்லிக்க கட்சியை மீட்டு தருவேன்னு சொல்லி மற்றது நீங்கள் தெரியும் விஜயினுடைய முக்கியமான கட்சி அமைப்பாளர் வந்து தேசிய தலைவரில் ஒரு படுமோசமாக விமர்சனம் செய்ததால் வந்து புலம்பெயர் தேசத்தில் முழு மக்களும் எதிர்ப்பது செய்து அப்புறம் அது மன்னிப்பு கேட்ட வரலாறும் இருக்குது. ஆகவே விஜய்க்கு வந்து அரசியல் தெரியுமென்று சொல்லி அவர் ஒரு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட திரைப்படம் நடித்து கொண்டு கேட்க 20 வருடமாகத்துக்கு மேலாக 20 வருடத்துக்கு மேலே அவர் 50ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்துட்டு 50ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்து அவர் முதலமைச்சராக வந்து 80ஆம் ஆண்டு பிறகு 20 வருஷத்துக்கு மேலாக அவர் வந்து தந்தை பெரியாரோட அதுக்கு பிறகு அண்ணாதுரையோட அதுக்கு பிறகு கலைஞரோட பயணித்து தான் முதலமைச்சராக வந்தார். இவர் பிறந்த உடனே இவர் வலிக்கிட்ட உடனே வீட்டை விட்டு வலிக்கிட்ட உடனே முதலமைச்சர் பதவி. அப்போ இது வந்து உண்மையில் வந்து அது அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்குறத பற்றியோ முதலமைச்சர் ஆக்கிறத பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பு வரப்போ அதை பற்றி நாங்கள் அதைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இதுக்காண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலர் இங்கே எங்களோட தேசத்தில் ஒரு புலம்பெயர் தேசத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சின்ன ஒரு நேற்று பிறந்த பிள்ளைகள் எங்களுடைய இதுகளை பற்றி தெரியாத க்ரௌட் வந்து ஆதரவு கொடுப்பேன் என்பது உண்மையில் எங்களுக்கு எங்களுடைய இனத்தை ஒரு காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு சமனான வேலையை தான் இங்கே இருந்து செய்து கொண்டிருக்காரு. உண்மையிலே இவர் வந்து இப்போ நான் அதான் சொன்னேன் மேதகுவை பற்றி மேதகு தலைவர் பிரபாகரனை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற நேற்றைய பிறந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தெரியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றது இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வர வேண்டிய விஷயம் வந்து எங்களுடைய போராட்டம் வந்து இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அழிக்கப்பட்டிருக்கலாம். எங்களுடைய எதிரியினுடைய கருத்தில் வந்து அழிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். எங்களுடைய கருத்தில் வந்து நாங்கள் மௌனிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம். ஓகே, ஆயுத போராட்டம் நிறைவுக்கு வந்துட்டு
இதால் வந்து நாங்கள் கொண்ட கொள்கையோ நாங்கள் கொண்ட கொள்கையை நாங்கள் முடிவுறுத்திட்டோம் அல்லது நாங்கள் எங்கள் உரிமை போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கிட்டோம் என்ற மீனிங் இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு இது தொடர்தான் போகுது. நிச்சயமாக நாங்கள் எங்களுக்காக அந்த மரணித்த அந்த மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டிய தேவைப்பாடு, எங்களுடைய தேசிய தலைவருடைய கனவுகளை நனவாக்க வேண்டிய தேவைப்பாடு, எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே கடந்த 40 இடங்களுக்கு மேலே இந்த கோரிக்கைகளுக்காக போராடி படுகொலை செய்யப்பட்ட அல்ல போராட்டத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான தேவைப்பாடுகளை நாங்கள் அந்த மனதிலே சுமந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெற வேண்டிய தேவைப்பாடுகள் இன்றைக்கோ நாளைக்கோ 100 வருஷமோ 1000 வருஷத்துக்கு நாங்கள் வடிவம் மாறும். போராட்டம் தான் இப்போது போராட்ட வடிவம் மாறி இருக்க ஒழிய போராட்டம் நாங்கள் எங்களுக்கு கொண்ட கொள்கையில் மாறையில். ஆகவே ஆனால் உண்மையில் இலங்கையில் வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்கள் பார்க்க புலம்பெயர் தேசத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்தோம். இன்றைக்கி இந்தியாவில் நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க ஜனநாயக ரீதியான போராட்டங்களையோ இல்லை ஏனைய வழியில் வேறு முறையான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்கே எங்களுடைய உள்ளூரில் வடக்கு கிழக்கில் இங்கே எங்களுடைய தேசியத்திலே வாழ்கிற மக்களுக்கு செய்ய முடியாது. நிச்சயமாக அதை அரசாங்கம் அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே அந்த கோரிக்கைகளை அடைவதற்கான போராட்டங்கள் என்பது அழுத்தங்கள் என்பது புலம்பெயர் தேசத்திலிருந்தோ அல்லது தமிழ்நாட்டிலே இருந்து தான் வரணும். இன்றைக்கி தமிழ்நாடு நாங்கள் ஒன்றும் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி மக்களையும் அல்லது இந்தியா முழுக்க வாழ்கின்ற 10 கோடி தமிழ் மக்களையே அனைவரையும் நாங்கள் எங்களுக்கு ஆதரவாக திசைப்பன்னு சொன்னால் நிச்சயமாக இலகுவாக நாங்கள் எல்லாத்தையும் முன்னெடுக்க முடியும். நிச்சயமாக தமிழ்நாடு இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இலங்கையில் நாங்கள் மட்டுமில்லை, இலங்கை அரசாங்கம் கூட மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய தேர்தலை. தமிழகத்தில் உள்ள தேர்தல் வந்து தமிழகத்தில் இருக்கிற வரப்போகின்ற தலைமை ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமா இல்லைன்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. இலங்கை அரசாங்கம் வந்து தேசிய அரசாங்கத்துக்கு இந்திய தேசிய அரசாங்கத்தை பற்றி கணக்கில் எடுக்கல, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பற்றி தான் அவருக்கு சின்ன பயம் இல்லை. இப்போ 75 வருஷ காலமாக அது முற்பட்ட காலத்துலேருந்து இருக்கு. அந்த பயம் இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு. அதை நான் நடுவேன்னு சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கு வந்து நான் அங்கே இந்தியாவில் நான் நடுவேன்னு சொல்கிறேன். நாங்கள் யாரையும் நம்பல, உங்களுடைய அரசியலாக நம்பல, மக்களை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் இல்லாட்டி எங்களை அடித்து கொண்டே கடலில் போட்டுருவாங்க. சரி, சிங்களவன் எங்களை கொண்டே கடலில் போட்டுருவாங்க. நீங்களாம் அந்த பாதுகாப்பத்தில் ஒன்று சொன்னால் அவங்கள ஏங்கி போனாங்க. என்ன இப்படி இவ்வளோ தூரத்துங்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்க தமிழ் மக்கள் சரி, சிங்கப்பூரில் இருக்க தமிழ் மக்கள் சரி, உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் சரி, எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒடுக்குமுறைகள் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், இந்தியாவில் வாழ்கிற மக்கள் வந்து எங்களுக்கான குரல் கொடுக்கறது பின்னடிக்க மாட்டார்கள். இப்போ இன்றைக்கி 7 கோடி மக்கள் சாதாரண விஷயம் இல்லை. 7 கோடி மக்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. உண்மையிலே எனக்கு சரியான கொண்டு சொன்னால் சரியான தகவல்கள் மிகப்பெரிய மே மாதம் இந்த மாதத்திலே இடம்பெற்ற படுகொலை சம்பந்தமான சரியான புள்ளி விவரங்கள், சரியான தகவல்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடையவில்லை. ஆட்சியாளர் பெருசா அவர்களுக்கு வந்து சரியான முறையில் தகவல் வழங்கப்படலை. உண்மையில கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் கூட சரியான முறையில் தகவல் வந்து இந்திய மத்திய அரசாங்கத்தில் உளவு அமைப்புகளால் வழங்கப்படலை. ஆனால் சீமான ஒரு ஆட்டன் வந்து உண்மையில வந்து அப்போ வந்து சீமான் ஒரு குட்டி இப்போ நாளைக்கு தலைவர் சண்டே நடக்கும்போது சண்டே ஆரம்பிக்கும் போது தான் அவர் தலைவரை வந்து சந்திச்சுட்டு சென்றிருக்கிறார். அதன் பின்னர் தான் அவர் கட்சியை கொஞ்சம் வலுப்பட செய்திருக்கிறார். அவர் இப்போது கவலைப்படுறார். இதே பல மண்டைக்கு தனக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்துக்கேன். 2008 சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை நிப்பாட்ட சொல்லி அவர் ராமேஸ்வரத்தில், கன்னியாகுமரியில், காரைக்குடியில் நடத்திய கூட்டங்களில் வந்து அவருக்கு சித்தியாக கஷ்டப்படுறாரு. இந்த சண்டை எப்படி நிப்பாட்டணும் அது மக்களை சரியான முறையில் சென்றடையலன்னு சொன்னால் அப்போ வந்து சீமான் வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவராக கூட ஒரு ஏற்றுக்கொள்ளலை. அந்த ஒரு மக்களை வந்து அங்கீகரிக்கிறார். அவர் ஒரு டைரக்டர், அப்போ டைரக்டர்ன்ற ஒரு பதவியில் அவர் இருந்தார், ஒரு திரைப்பட டைரக்டர். அவர் சரியான அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் உண்மையில் அவருடைய கருத்தில் எடுபடலை. இப்போ இதே பலத்துடன் சீமான் அன்றைக்கு இருந்திருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒன்று இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்கும்னா என்னுடைய ஒரு தமிழ்நாடு மக்களுடைய பலம், தமிழ்நாடு அரசுகளுடைய பலங்கள், ஆதரவுகள் இல்லாமல் நாங்கள் எதுலேயும் வெல்ல முடியாது. நாங்கள் ஜனநாயக வழியிலே, அகிம்சை வழியிலையோ எந்த வழியிலையும் எங்களோட உரிமைகளை பெற முடியாது. இல்லை, நீங்கள் உங்களோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே நடந்த ஈழப்போர், 4ஆம் கட்ட ஈழப்போரும் இறுதி யுத்தத்தின் போதும் சரி, தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அந்தளவுக்கு அதில் கவனத்தில் எடுக்க இல்லை. அந்த விஷயத்தில் எடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் கட்டாயமாக யுத்தம் நின்றிருக்கும். இன்றைக்கும் சில வேளை போராட்டம், எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறினாலும் போராட்டம் ஒன்று இப்போதும் இருந்து கொண்டிருந்திருக்கும்.
இப்ப சீமானுடைய வருகை அவர் வாரோ இல்லை அதில் என்னென்னு சொல்லணும் 22 எம்பிமாரும் போய் தமிழ்நாட்டில் எல்லாரும் முகாமிட்டு இருந்து ஒரு மெரினா சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை செய்து ஒரு விழிப்புணர்வை நிச்சயம் ஏற்படுத்திருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் அங்கே இருந்தவராம் என்ன செய்யச்சோமோ தலைவர் தொங்கி செயலாளர் தொங்கி எல்லாரும் அங்காண்டது இல்லை. ஆனால் இவள் வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு எல்லாம் 22 பேர் வாங்க ஒருங்கிணைஞ்சு ஒரு சிலர் வந்து பிரிட்டிஷ் 2 பேர் ஒரு சிலர் நோர்வேல 2 பேர் ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய ஒரு அணிதிரட்டில் அந்த கட்சிகளை நினைச்சு ஒரு யுத்தத்தை நிறுத்தணும். சில தலைவர் வந்து இந்த விடுதலை புலிகள் அழியோன்மெண்ட் கொள்கை கோட்பாடுகளும் இருந்திருக்கணும். சரி சரி. அப்போ உண்மையாக வந்து என்ன பொறுத்தவரை நான் அறிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து சரியான தகவல்கள் போய்விடல. சீமான் சொன்ன விஷயங்கள் கூட அங்கே பெருசாக இடுபடி என்ன சீமானை நம்புறது தயாரில்லை. அப்படி செய்யலாது லட்சக்கணக்கான மக்களை கொள்றது சாத்தியமான விஷயமா ரெண்டெல்லாம் வந்து அங்கே அந்த மக்கள் வந்து அந்த இறுதி நேரத்தில் கொஞ்சம் கிளந்து எழுந்தார்களுடைய அந்த கிட்டத்தட்ட 2-3 வருஷமான இடம்பெற்ற யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஆரம்பத்திலேயே அவர் அக்கறை எடுத்திருப்பான்னு சொன்னேன் நிச்சயமாக. ஆனால் என்ன பொறுத்தவரை ஒரு எதிர்காலத்தில் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்குரிய வழி என்பது தமிழ்நாடு தான் முக்கியம். சரி, அது தமிழ்நாடும் புலம்பெயர் தேசம் தான் அந்த அழுத்தங்களை கொடுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்தும் புலம்பெயர் தேசம் தான் அந்த ஒரு அணிதிரட்டல்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்ப்புகள் உருவாகி நிச்சயமாக அது உடனடியாக நடக்கலாம் அல்லது காலப்போக்கிலே நடக்கலாம். ஆனால் அதுக்குரிய தலைமை என்பது எங்களுக்கு அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய இப்போ இன்றைக்கு சீமான் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதா தமிழ்நாட்டுக்கு கூடாதான்ற பற்றிய வாதங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்னை பொறுத்தவரை ஒரு நேர்மையான அரசியல் கிடைக்கும் என்றதான் என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி எங்களை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு சீமான் அந்த அங்கேயோ அரசியலில் ஒரு முக்கியமான சக்தியாக அவர் முதலமைச்சராக வர்றாரா வரையிலையோ அல்ல வெல்ற தூக்கலையோ ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்து வர்றது எங்களுக்கு நன்மை. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை உலகமெங்கும் பறந்து வாழ மக்களை பொறுத்தவரை உண்மையில் எங்களுக்கு ஒரு விடிவு என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சீமானை பொறுத்தவரை சீமானாலாக முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி வெங்கடி ஆக்கள் முடியும். நான் உண்மையில் என்ன சரியான கவலையான விஷயம் வந்து இங்கே இருக்கிற எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறார்கள், எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு அமைப்புகளோ எந்த ஒரு கட்சிகளோ வெளிப்படையாக சீமானுக்கு ஆதரவாக இந்த மண்ணிலே ஒரு தூரம் குழு எடுப்பதற்கோ ஆனால் புலம்பெயர் தேசத்து மக்கள் நிறைய பேர் செய்து நான் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். நிறைய ஆதரவான ஒரு அங்கே அணிவகுப்புகள் எல்லாம் செய்யணும் நிறைய பார்த்தேன். பெருந்து பல்லாயிரக்கணக்கான பங்கு வெட்டி சீமான ஆதரிக்கணும் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போய் நாங்கள் இங்கேருந்து கோரிக்கைகள் விடைக்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. நிச்சயமாக ஈழத்தமிழ் மக்கள் விரும்புகிறாங்க, ஈழத்தமிழ் மக்கள் சீமான அங்கீகரிக்கிறார்கள். ஏன்னா உண்மையிலே நான் பார்த்துருக்கேன்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ஈழத்தமிழ் மக்களில் சரியான பெற்ற உறுதியானாக்கள், சரியான விருப்பமானாக்கள். ஈழத்தமிழ் மக்கள் வந்து பாதிக்கப்படைக்கு நாங்கள் கை கொடுக்கணும் என்றதில் வந்து இறுக்கமாக இருக்கிறார்கள். ஆக வந்து சரியான முறையில் இப்போ இன்றைக்கி இங்கே இருக்க பிரதானமான தமிழ் கட்சிகள் வந்து ஒரு சீமானுக்கு ஆதரவாக ஏன்னா அவர்களுக்கு பயம்னு சொன்னால் சீமானுக்கு ஆதரவாக நாங்கள் அறிக்கை விட்டால் சீமானுக்கு ஆதரவாக ஏதாவது எழுச்சிகளை செய்தால் ஸ்டாலின் டிஎம்கே ஸ்டாலினோட அல்லது இபிஎஸோட அடுத்த ஐடிஎம்கே தலைவரோட பகைக்க வேண்டிய ரொம்ப நாளைக்கு அவர்கள் முதலமைச்சராக வந்தால் போய் சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் சொல்லி அந்த பயம் மட்டும்தான் காரணம். அதான் காரணம். வெளிப்படையாக விரும்புகிறாங்க, எல்லா தலைவரும் விரும்புகிறாங்க, சீமான விரும்புகிறாங்க இல்லைன்னு. ஆனால் டிஎம்கே வந்து முதலமைச்சராக வாரதாலையோ அல்லது டிஎம்கே ஆட்சிக்கு வாரதால வந்து எங்களுக்கு நன்மை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தேன்னு வெளிப்படையான முறையில் இன்றைக்கு எங்களுக்கு அந்த நன்மைகளை அவர்கள் பெற்று தருவார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் சீமான் வந்து உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் அதான் நான் சொன்னேன், எங்கிட கொண்ட கொள்கையாக அடையாமல் விட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய போராட்ட வரலாறுகள் எங்களுடைய தியாகங்களை பற்றி இன்றைக்கு முழு இந்தியா மட்டுமில்லை முழு உலகத்துக்கும் சொல்கிற ஒரு சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனால் எங்களோட கட்சிகள் எங்களுடைய பொது அமைப்புகள் முன்னெடுக்கிற தயங்குற விஷயத்தை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினரும் அவருடைய அந்த தலைமையும் இன்றைக்கு முன்னெடுத்து செல்வது நாங்கள் மேலே அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடனாகத்தான் இருக்க வேண்டும் ஈழத்தமிழ் மக்கள். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசணும். உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தமிழர்கள் அதாவது தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் வர வேண்டியது கட்டாயம் இருக்குது. காரணம் அவர்களுடைய அழுத்தம். இந்தியாவை தாண்டி எங்களுக்கான தீர்வை யாராலையும் கொண்டு வர முடியாதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். இது இப்பையும் இல்லை அப்பையும். இப்போ எங்கட அரசியலை பார்த்தால் மிக பெரும் பிளவுகள், அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா அடித்து காட்டுன்ற மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற தமிழ் கட்சிகள். வடக்கும் கிழக்குலையும் சரி மலையகத்திலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். மலையக கட்சிகள் எங்களோட சேர்ந்து இவியலும் போய் பயணிக்க போகிறதில்லை, அவங்களும் வர விரும்புறதில்லை. மாகாண சபை தேர்தல் கிட்டத்தட்ட இந்த வருஷ முடிவுக்குள்ள மாகாண சபை தேர்தல் நடக்கலாம்ங்கிறது பெரிய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது.
இந்த தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமையின் கீழே நகருமா இந்த மாகாண சபை தேர்தல் நோக்கி? ஏன்னா இப்படி ஒரு கருத்தொண்டு நிலவி கொண்டிருக்கு. அதை உங்கள்கிட்ட கேட்குறேன், அரசியல் ஆய்வாளருங்கிற ரீதியில் கேட்குறேன். பதவி ஆசைகள் இருக்கும் வரைக்கும் இப்படி நகருமாட்டே நாங்கள் என்ன எதிர்பார்க்குறது? ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தங்களங்கள தலைமைகளை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தாங்களாம் தலைவராக இருக்கணும், தாங்களாம் செயலாளராக இருக்கணும், அல்லது பதவி கிடைக்காதவர்கள் புதிய கட்சிகளை தொடங்குகிற மரபுகள், அல்லது புதிய ஒரு பேரளவிலேயே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டணியில் உருவாக்குவார்கள், பிறகு உடைச்சி கொண்டு போவார்கள், திருப்பி வந்து இணைவார்கள். இப்போ எங்கட மக்கள் மத்தியில் என்ன பொறுத்தவரை எங்களுடைய இப்போது ஈழத்திலே பயணிக்கின்ற கட்சிகள் வந்து உண்மையிலே நாங்கள் எங்களை கொண்ட கொள்கையிலே எங்களுடைய கடந்த கால தியாகங்கள் இழப்புகளை பற்றி ஒரு சிந்திக்காத வகையிலே தங்களோட சுயநல போக்கிலே ஒரு சில கட்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்த போதிலும் வந்து அவைகளோட ஒரு ஒற்றுமை தன்மையாக இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்த காரணமாக தான் நாம் வந்து என்பிபியை வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வட தமிழ் ஈழத்தினுடைய அரசியல் தளம்னு சொல்ல போகிற யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு தமிழரசு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து 2 சீட்டு தான் பெறக்கூடியா இருந்தது. 3 சீட் வந்து இன்றைக்கு ஒரு தேசிய சிங்கள கட்சி இங்கே பெற்றிருப்பதும் ஒரு வடக்கிலே வந்து மொத்தமாக 5 மொத்தம் வடக்கு கிழக்கில் 8 சீட் அவர்கள் என்பிபி பெற்றிருப்பதும் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவு. இப்போ அதை கூட நாங்கள் ஒரு சூடு சொன்னேற்ற வகையில் தான் எங்களை கட்சியில் அதை பார்க்க, அதை பற்றி என்ன மைண்ட், அதை பற்றி கவலை இல்லை. உண்மையில் எனக்கு இப்போ மாநசபை தேர்தலில் வந்து சரியான தலைமை இப்போ எங்களுக்கு தெரியும் மாநசபை தேர்தலில் வந்து 6 முதலமைச்சர், 6 தலைவர், 6 போட்டி ஒவ்வொருத்தரும் இங்கே எல்லா பக்கத்திலும் அறிவிச்சு கொண்டு இருக்கிறார். சரி, ஒரு சரியான தலைமையிலே எல்லா கட்சி பேதங்களை மறந்து ஒரு சரியான தலைமை ஒன்று, ஒரு பொது தலைமை ஒன்று இங்கே கொண்டு வந்து நிறுத்தாமல் இந்த மாநசபை தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக இறங்குவது என்பது ஆபத்தான விஷயம். நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து அரசியல் என்பதிலே வந்து மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க. மக்கள் வந்து இன்றைக்கு வந்து மக்களை நாங்கள் என்பிபியை எலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தலைமைகளுக்கு எங்களுடைய கட்சிக்கிடையில் எங்களை ஒரு ஒற்றுமையை வளர்க்காத தலைமைகள் வந்து மக்கள் இப்படி ஒரு துரோகத்தனமாக நடந்துட்டாங்கன்னு குற்றச்சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் 3 சீட் வந்து என்பிபிக்கு போனது சம்பந்தமாக வந்து எங்களுடைய எல்லா கட்சியிலும் வந்து மக்களை குட்டிஞ்சானார்கள். உங்களுக்குள்ள ஒரு பதவி ஆசைகளை விட்டு ஒரு பொது தலைமைகளை வந்து ஒரு போட்டி போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கிழக்கு மாநிலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்ய இயலும்னு சொன்னால் ஏன் வடக்கில் செய்ய முடியாது அவங்களால? இப்போ அங்கே வந்து நாங்கள் சீராட்டி அப்படி இருந்தும் கூட அங்கே நாங்கள் ஒரு சீட்டை தான் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த அப்படி சேர்ந்து இங்கே வந்து 100% தமிழ் வாக்காளர் வாழுகின்ற அந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மண்ணில் வந்து நாங்கள் 2 சீட்ஸை தான் நாங்கள் எடுத்துருக்கோம்னு சொன்னால் வக்கக்கடான விஷயம் இந்த யாழ்ப்பாணம் இன்றைக்கு இவ்வளவு தியாகங்கள் நடந்த பூமி, எங்களுடைய தேசிய தலைமை எங்களுக்கு அளித்த மண், இந்த மண்ணிலே தந்தை செல்வா மட்டுமில்லை எங்களுடைய தேச விடுதலைக்காக போராடிய தேசிய தலைமை கூட இந்த மண்ணை சார்ந்தவர். ஆகவே உண்மையில் வந்து நாங்கள் வந்து சரியான முறையில் எங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு கொள்கையை வகுத்து செயற்பட முடியாது. நாங்கள் வந்து மக்கள் இப்படி வாக்களிச்சுட்டாங்க, மக்கள் என்பிபி பின்னால் போயிட்டாங்க, மக்கள் இப்படி துரோகம் செய்துட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்ட முடியாது. மக்கள் வந்து உண்மையிலே எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய ஒரு அரசியல் கட்சியிலையும் கூட அவர்களுக்கு வந்து இப்போ அவர்களுக்கு வந்து பெற்ற உறுதி இல்லை. அவர்கள் வெறுத்து போச்சு. அதை எந்த கட்சியாக இருக்கலாம், நேர்மையாக நடக்கிற கட்சியாக இருக்கலாம், நேர்மை இல்லாமல் நடக்கிற கட்சியெல்லாம் இன்றைக்கு வந்து என்ன பொறுத்தவரை இன்றைக்கு வடக்கு கிழக்கு மக்கள் தேடுவது என்பது ஒரு புது தலைமை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இதே போக்கில் போகும்னு சொன்னால் இதே தலைமைகள் போட்டி போட்டு இதே கட்சிகள் போட்டி போட்டு தங்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்துக்களை கொண்டுராமல் ஒரு செய்ய வலிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக என்பிபி இந்த கை நிச்சயமாக மேலோங்கும். இன்றைக்கு கணிசமான அளவு இன்றைக்கு அவர்கள் வந்து கணிசமான ஊடுருவிட்டாங்க. இன்றைக்கு வந்து தொழிற்சங்கங்கள், ஆசிரியர் தொழிற்சங்கங்களில் அதில் நிறைய உண்டை செய்து கொண்டு இருக்காங்க. மற்றது அவர்கள் என்பிபியில் வந்து பிரதானமான செயற்திட்டங்கள் முழுக்க வடக்கில் தான் இருந்தது. என்னுடைய சிங்கள நண்பர்கள் சொன்னார்கள் வந்து என்பிபி வந்து இந்த முழு செயற்திட்டங்களும் வந்து வடக்கு, அவர்கள் கிழக்க பற்றி யோசிக்கல. கிழக்கில் வந்து அங்கே முஸ்லீம்கள் முறை இருக்கிறார்கள், மற்றது சிங்கள மக்களும் கணிசமான இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் கணிசமான இருக்கிறார்கள். அங்கே வந்து தமிழ் தரப்பு வந்து அங்கே பெருசாக ஆட்சியை பிடிக்கலான நிலைமை வந்துச்சு. அது நாங்கள் கிழக்க கைவிட்ட மாதிரி போச்சு. ஆனால் வடக்கில் வந்து அவர்கள் வடக்கில் முற்றுமுழுதாக வந்து வடக்கை எங்களுடைய ஆக்களை வச்சுக்கொண்டு தாங்கள் இதுக்கெல்லாம் ஆட்சியை நிலநிறுத்தணும் தான் அவங்களுடைய செயற்பாடு. இப்போ சில சொல்லணும் என்பிபிக்கு இங்கே வந்தவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படி சொல்லிடல, வந்தவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, மாநசபையில் வெல்ல முடியாதுன்னு சொல்லி அப்படி நாங்கள் எதிர்பார்க்க இப்படி தான் நாங்கள் சொன்னாங்க. இப்படி சொல்லி தான் நாங்கள் சொல்லிதாங்க கிட்டத்தட்ட 5 சீட்ஸை வடக்கில் நாங்கள் பறி கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு வன்னியில் வந்து நாங்கள் ஒரு முல்லத்தி வன்னி பிரதேசத்தில் மன்னார் தவிந்த வன்னி பிரதேசத்தில் நாங்கள் மன்னார் வன்னியை சேர்த்து 2 தான் கிடச்சிருக்கோம். ஆகவே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து
இந்த யாழ்ப்பாணத்திலே வந்து எங்களுடைய இப்போ இருக்கிற தமிழ் தலைவர்கள் வந்து தங்களுடைய ஒற்றுமைக்கு வருவார்கள் என்பதை ஒரு எதிர்பார்க்க முடியாத விஷயம். அதில் வருவார்கள் போவார்கள். இது வந்து சுமார் ஒரு மக்களை ஏமாற்றுற விஷயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினோம், அப்புறம் உடைச்சு கொண்டு போகினோம், அப்புறம் நீங்களே வெளியேறுங்கன்னு சொல்லினோம், அப்புறம் சேர்ந்து வருவினோம், அப்புறம் நாங்கள் என்ன இணையலைன்னு சொல்லினோம், இப்போ இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கேன்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்கலையும் அதே மாதிரி அங்கே இன்னொன்று தமிழ் தேசிய பேரவைந்து இப்படி இதுக்குள்ள ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொண்டு போட்டியை உருவாக்கி கொண்டிருக்க முடிய ஒரு சரியான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள ஒரு பொது தலைமையை கொண்டு வந்தோ அல்லது உள்ளுக்கு இருந்தோ வெளியில இருந்தோ ஒரு பொது தலைமையை கொண்டு வந்தோ இதை செய்வதற்கு இங்கே தயாரிக்க இல்லை. மற்றது இங்கே யாரும் புதியவர்கள் வர்றதுக்கும் இங்கே இடம் இல்லை. ஏதோ தாங்கள்லாம் இதில் ஆயுதம் தூக்கி போராடினவர்கள் தாங்கள் தான் அங்கே எல்லாம் வரிப்புலிகளோடு திரிஞ்சவர்கள் புதியவர்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்குற ஒரு கட்சி தலைமைகளாக தான் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் எங்களுக்கு இங்கே வந்து சரியான ஒரு மாற்றங்களை கொண்டுராமல் நாங்கள் மாகாண சபையில் நாங்கள் இறங்குவோம்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாங்கள் மக்கள் தானே வாக்களிக்கிறது. சரி, நாங்கள் சும்மா இங்கே இருந்து காய்ச்சிட்டு போவோம். நான் இவர் போட மாட்டேன் சும்மா சாதாரணமாக யூடியூப்பில் வர்றதில் பார்த்து முடிவெடுக்கல. மக்கள் தான் வாக்களிப்பாங்க. மக்கள் கண்ணை முடிக்கணும் வாக்களிச்சுட்டு போய் நாங்கள் எதிர்பாராத தோல்விகள் எதிர்பாராத வெற்றிகள் இப்போ உங்களுக்கு தெரியும். இறுதியாக நடந்த எங்களுடைய பொது தேர்தல் போது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 வருஷம் விடுதலை போராட்டங்கள் ஈடுபட்டு ஜனநாயக போராட்டங்களை விட்டு கட்சிகள் ஈடுபட்டு வந்தவர்களுக்கே பாடம் படிப்பிச்சதற்கு யாழ்ப்பாணத்தில் கடந்த பொது தேர்தல். இப்போ யாழ்ப்பாணம் மட்டுமில்ல பறந்துபட்டு இருக்கிற சிந்தனை என்னன்னு சொன்னால் இருக்கிற தமிழ் கட்சிகள்ன்ற பலவீனம் காரணமாக வந்து தென்னிலங்கை, அதாவது குறிப்பாக அவங்களோட ஊழல் ஒழிப்பு, சில பாதாள உலக குழு தலைவர்களை பிடிச்சி உள்ளே போடுறது, சில அரசியல் ஊழல்வாதிகள் உள்ளே போடுறதுன்னு மக்களோட மனதில் போய் பதிஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு கூடுதல வயோதீபம் தலைவினாக்கள்கிட்ட கதைக்கும் போது சொல்கிற விஷயம் அவருக்கு அனுரைக்கு போட்டா என்ன என்று தான் கேட்பாங்க. இல்லை நீங்கள் சொல்ல சரி. இப்போ மக்கள் வந்து இந்த உரிமை போராட்டம் இருந்து கொஞ்சம் விலத்தி போகிறாங்க. என்ன பொறுத்தவரை இப்போ மக்களே சில பேர் நக்கலாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தமிழ் தேசியம் சொல்லுவோம், அப்போ நாங்கள் வாழ்கிறோம் இல்லையா? இல்லை, அது காரணம் இந்த கட்சிகள் சமகாலத்திலே நாங்கள் வந்து மக்களுடைய பொருள் அதை நான் சொல்கிறோம். சமகாலத்திலேயும் வந்து நாங்கள் சரியான முறையில் சமகாலத்தில் நாங்கள் வந்து இது தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் வடகிழக்கு இப்போ இதெல்லாம் பற்றி காய்ச்சி கொண்டிருக்க முடியாது. சமஷ்டின்னு காய்ச்சி முடியாது. மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க அடிப்படை இப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி, அமைச்சராக சரி, எங்களுடைய தமிழ் தரப்பிலிருந்து அமைச்சராக தமிழ் தரப்பிலிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பாராளுமன்றத்தில் அங்கே போய் யாராவது கேட்டாலும் போய் எங்களுக்கு உரிமை காய்ச்சல் மொழியே இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ பொருளாதார ரீதியாக மக்கள் துன்புறுத்தினார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட வடக்கில் வந்து 10,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலை இல்லாமல் பல்கலைக்கழகத்தை முடித்து வேலை இல்லாமல் ரோலில் நிற்கிறார்கள். இதுகளுக்குரிய தீர்வுகளை பற்றி கதைக்காமல் அங்கே போகிறது யார் அவங்க வரணும் நிற்கிறார்கள். பாராளுமன்றத்தில் போய் அல்லது ஒரு நினைவேந்தலில் போய் அரசியலை பற்றி கதைச்சா தான் இங்கே உங்களுக்கு மக்கள் எங்களுக்கு பின்னால் வருவான்னு நினைக்கிறார்கள். மக்கள் வாழையிலாமல் இருக்கா? அப்போ இன்றைக்கு பொருளாதார சுமையில் வந்து மக்களால் வாழையிடாது. மக்கள் மிகப்பெரிய பாம்பா ஒரு பசியிலே கிடக்கணும் போயிட்டு நான் உனக்கு தமிழம் பெற்றுத்தாரன், உனக்கு உரிமையில பெற்றுத்தாரன், உனக்கு தேசியத்தை பெற்றுத்தாரன்னு சொல்லி மக்கள் உனக்கு பசியில வாழ்றப்ப உனக்கு சாப்பாடு எடுத்து வேண்டித்தாரன், உனக்கு நீ வாழ்றதுக்கு ஏதோ ஒரு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கித்தாரங்களை பற்றி கதைக்கணும் இல்லையே. இங்கே ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கு இதே இந்த கவர்மெண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் நல்ல ஒரு எங்களை வடக்கு கிழக்கில் வந்து ஒரு தொழிற்சாலை நாங்கள் உரிமை கோரிக்கைகளை முன்னெடுக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய பிரதேச வளங்களையும் எங்களுடைய பிரதேசத்தை வளப்படுத்த வேண்டிய தேவைப்படுது. ஏன்னு சொல்லுங்க, இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர் சிங்கள இனத்தை தவிர வேறு யாரும் வரையலாம், தமிழன் வாரன்னு சொன்னால் நாங்கள் இனப்பெரம்பல்ட வீராசாரத்தை வேறுபடுத்தி நாங்கள் கொண்டு வரதுக்கு 100-200 வருஷம் செல்லும். அதை திட்டமிட்டு செய்கிறேன்னு சொன்னேன், இதை பிடிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இந்த மக்கள் டெவலப் இன்றைக்கு இந்த தமிழ் தரப்பு அரசியல்வாதி போய் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போடுங்க. ஒரு வன்னியில் இன்றைக்கி போராட்டங்களில் ஈடுபட்ட முன்னாள் போராளிகள் வந்து அல்லது மாவீரர் குடும்பங்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ பொருளாதார ரீதியாக எவ்வளோ வாழ முடியாது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு தொழில் கிராமங்களை ஒரு தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கான கோரிக்கைகளை எந்த தமிழ் தரப்பு எம்பி இங்கே பாராளுமன்றத்தில் அல்லது அமைச்சுகளுக்கு வந்து கொண்டு வச்சிருக்கணும். ஒன்றுமே இல்லையே. போனால் கைதிகளும் விடுதலை, ரெண்டாவது எங்களுடைய உரிமை சமஷ்டி இதில் பற்றி காய்ச்சலுக்காக எந்த தமிழ் தரப்பு எம்பிகள் வந்து இன்றைக்கு எங்கட போராளிகளே இந்த போராளிகளே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த புலம்பெயர் மக்கள் உதவிகள் இல்லாட்டி நிறைய பட்டினிச்சாக இந்த மண்ணிலே இன்றைக்கு
கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 10,000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இன்றைக்கு வடக்கில் இருக்கிறாங்க. இவர்களுக்குரிய வாழ்வை அளிக்கிறதுக்குரிய வேலைவாய்ப்பு வழங்குவதற்குரிய கோரிக்கைகளை எந்த தமிழ் தரப்பு போய் அங்கே முன் வச்சிருக்கு ஒன்றுமே இல்லை. போட்டிக்கு போய் மாறி மாறி காய்ச்சி ஒன்றிருக்கிறோம். ஆன்லைன் ஆக்ட் அந்த ஆக்டிங் இந்த ஆக்டிங் எல்லாத்துக்கும் நாங்கள் போய் ஒருக்கா சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் எதிர்க்கின்றது ஒரு தெளிவான கருத்துக்களும் ஒன்றும் இல்லை இங்கே. அப்போ எங்களுக்கு எங்களோட மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு தலைமையும் அதே நேரம் எங்களோட தேசியத்தை தேசிய போராட்டங்களை கொண்டு நடத்தும். இப்போ எங்களோட மக்கள் நல்ல அரசியல்வாதியை தேடலை, நல்ல ஒரு தலைவரை தான் இப்போ மக்கள் தேடுறாங்க. இல்லை தலைமைன்றது அரசியல் செய்கிறதுக்கு மக்கள் அரசியல்வாதியை தேடலை, அரசியல் செய்கிறாங்க. அதே நேரம் இந்த மக்கள் உங்களுக்கு இன்றைக்கு இந்த மண்ணில் இவ்வளோ தியாகம் நடந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவுகள், மிகப்பெரிய வன்முறைகள், வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், போதைப்பொருள் பாவனைகள், இங்கே இளம் சந்ததி நாளைக்கு என்ன செய்ய போதோ வழிமாறி செய்ய போது சொந்த பெற்றோர்களாலே பெற்ற பிள்ளைகளே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, விபத்து மரணங்கள், மணல் கொள்ளைகள், இன்றைக்கு கால்நடைகள் கொள்ளைகள், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸை பார்த்தாலும் எந்த சமூக ஊடகங்களை பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு களவு கஞ்சாவுக்கு கைதுகள் வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் இதுகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைமையைத்தான் மக்கள் எதிர்பார்க்க முடிய ஒரு அரசியல் தேவை. அரசியல் அங்கே பார்லிமெண்ட்டில் போய் கத்துற அரசியல் இங்கே எங்களுக்கு அரசியல்வாதி தேவையில்லை. எங்களுக்கு இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு நல்ல இந்த மக்களை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை தேவை. சரி, அவருக்கு அரசியல் தெரியுமோ இல்லைங்க, அரசியல் தெரிஞ்சவருக்கு மக்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு அறிவு இருக்குன்றது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறோம் தலைமை. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அரசியல்வாதி இல்லை, அவர் தலைவர். அவர் அரசியல்வாதின்னு சொல்றதை கூட விரும்புறே இல்லை. அப்போ அவர் மக்களை வழிநடத்த இல்லையா? அரசியல்வாதி தேவை அல்லது அவர் அரசியல் செய்ய இல்லையா? தலைவர் அரசியல் செய்ய இல்லையா? அவர் ஒரு நாள் வேற அரசியல்வாதின்னு சொல்கிறோம் இல்லையே. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல தலைவர் தேவை, அரசியல்வாதி தேவை. இப்போ போன அரசியல்வாதிலாம் பாராளுமன்றத்தில் கழிச்சிட்டோமா? மக்கள் உரிமையை பெற்று தந்துட்டோமா? சரி, விடுதலை புலி விடுதலை போராட்டத்து மௌனபி பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் 18 வருஷங்கள் 20 வருஷம் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 2009 இன்றைக்கு கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஆகுது. இன்றைக்கு இவருக்கு போய் அதுக்கு பிறகு போன இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை பெற்று தந்திருக்கிறார்கள்? தேசிய தலைவர் ஒரு அரசியல்வாதி இல்லையே, அவர் தலைவர் தானே. அவர் இந்த மக்களை சரியான முறையில் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் வச்சுக்க இல்லையா? தனியாக கட்டுக்கோப்பா மக்களை மட்டும் கட்டுப்படுத்தினார். அதே நேரத்தில் எங்களுக்கு வடக்கு தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் இதை கட்டி எழுப்ப இல்லையா? தமிழ் மக்களுடைய கல்வியை கட்டி எழுப்ப இல்லையா? ஒழுக்கமான பண்பாடான ஒரு கலாச்சாரமான ஒரு சட்டத்தின்படி வாழுகின்ற ஒரு சமூகத்தை விடுதலை புலிகள் உருவாக்க இல்லையா? எங்களுக்கு தலைமை நல்ல தலைமை தான் வேணும். நல்ல தலைவர் அரசியல்வாதி எங்களுக்கு தேவையில்லை, நல்ல தலைமை தான். மாகாண சபை நோக்கி எதிர்பார்க்கலாமா? அதை நிச்சயமாக உண்மையிலே இங்கே வடக்கு கிழக்கு பொறுத்து தமிழ் தேசியத்தில் ஒரு தலைமை ஒன்று உருவாகி எல்லாரும் தமிழர்களை அவருக்கு பின்னால் அல்லது ஒரு குடையன்களை தமிழர்களை இணைக்க வேண்டும் என்ற எல்லோருடைய ஆசையும். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வரவுக்கு நன்றி. நன்றி.